நமஸ்காரம். சக்கரராஜாய வித்மகே சகசரஜுவாலாய தீமகே தன்னோ சக்கர பிரஜோதயாது. இன்றைய தினம் நாம் இந்த துலா ஸ்நானம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஐப்பசி மாதம் முழுக்க நம்ம கார்த்தால சீக்கிரமாகவே எழுந்து என்ன பண்ணணும், துலா ஸ்நானம் பண்ணணும். துலா ஸ்நானம் துலா காவேரி ஸ்தானம். அதாவது துலா காவேரி ஸ்தானம் என்ன விசேஷம்னா, இந்த காலத்தில் இந்த நேரத்தில் சீக்கிரமாக போய் இந்த நதியில் அதுவும் காவேரியில் ஸ்நானம் பண்ணுறது அவ்வளவு உத்தமமானது. ஏன்னு கேட்டால், கங்கையில் போய் நம்ம என்ன பண்ணுவோம், பாவம்லாம் தொடங்கி கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரோம் எல்லாரும். அந்த கங்காதேவிலாம் என்ன வேண்டினாலாம், இந்த மாதிரி பாவம்லாம் என்கிட்ட துளைக்கிறாளே, இந்த பாவத்தெல்லாம் எப்படின்னா போக்கிக் கொள்வது அப்படின்ட்டு பகவான்கிட்ட கேட்டோன்னே பகவான் என்ன பண்ணார், இந்த மாதிரி இந்த காவேரி இருக்குது, காவேரியில் போய் நீங்களாம் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தால் உங்களுடைய பாவம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி பகவான் சொன்னதுனால இந்த துலா மாதத்தில் கங்கையே காவேரிக்கு நதிக்கு வருவதாக ஒரு ஐதீகம் உண்டு. கங்கை மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற கங்கை, கோதாவரி, மற்ற நதிகள்லாம் கூட அங்கே வருவதாக ஒரு ஐதீகம். எங்கே வருகிறது? கும்பகோணத்தில் அந்த காவேரி நதியிலே குளிப்பதற்கு. அதாவது கும்பகோணம் ஏன் பிரசித்தி அப்படின்னு கேட்டால், காவிரியில் எங்கே வேண்டாம் ஸ்நானம் பண்ணலாம், துலா ஸ்நானம். இருந்தாலும் இந்த ஒரு கும்பகோண மயிலாடுதுறை சிறப்பாக சொல்லுவாள், அதை விட சிறப்பு இந்த கும்பகோணம் தான். ஏங்கிறது பார்க்கலாம். நம்ம அதாவது இந்த காவேரி ஸ்நானம் பண்ணுறது எவ்வளோ உத்தமானது. இந்த காலத்திலே முடியாதவ காவேரி இல்லைன்னு என்ன பண்ணான், அவன் வீட்டிலே கிணத்தங்கரையிலையோ இல்லை குளத்திலேயோ குளிச்சா விட கங்கையை வந்ததாக நினைத்து நாம் குளிக்க வேண்டும். அதனால தான் இந்த ஐப்பசி மாதத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், காத்தால தீபாவளி இன்னைக்கு அந்த கங்கா ஸ்நானம் பண்ணுறது உத்தமம். வீட்டிலே நம்ம கங்கை வந்துடுறா இன்றைக்கு அந்த தீபாவளி அன்றைக்கு மட்டும். அதனால தான் விடிகாத்தால் எழுந்து அந்த சூரியோதயத்துக்கு முன்னாடி நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம். அதான் ஒரு விசேஷம். அது கங்கை. ஐப்பசி மாதம் தான் தீபாவளி வருகிறது. தீபாவளி பண்டிகை ஒரு இந்துக்களுடைய மிகப்பெரிய ஒரு பண்டிகை எதுன்னு கேட்டால் இந்த தீபாவளி தான். அந்த தீபாவளியும் இன்னைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். ஆக இந்த துலாஸ்தானம் எங்கெல்லாம் காவேரி ரெண்டா பிரியுறதோ அங்கெல்லாம் சிறப்பு உண்டு. என்னன்னு கேட்டலாம், அதாவது இந்த ஒரு தீவு மாதிரி இல்லை ஒரு தீபகற்பம் மாதிரி இருக்கும் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ காவேரி ரெண்டாக பிரியும், வெவ்வேறு பேரில் பிரியும். அதே மாதிரி இப்போ திருச்சியில் பார்த்தீங்கன்னா அந்த காவேரி, அப்புறம் என்ன கொள்ளிடம் அப்படின்னு தனியாக போகிறது. அங்கே ஸ்ரீரங்கநாதர் இருக்கிறார் இல்லையா. அதே மாதிரி ஸ்ரீரங்கப்பட்டினம்னு மைசூரில் பக்கத்தில் இருக்குது. மைசூர் பக்கத்தில் ஒரு 9-10 கிலோமீட்டர் தூரத்தில் சுமார். அங்கே ஸ்ரீரங்கப்பட்டினம் இருக்குது. அங்கேயே அதே மாதிரி இந்த காவேரி பிரியுது. அந்த பிரியத்தில் இதே மாதிரி நாங்கள் ரங்கநாதர், அங்கேயும் ரங்கநாதர் தான் பேர். ஸ்ரீரங்கம் தான் பேர் அந்த ஊருக்கும். அங்கே ஸ்ரீரங்கப்பட்டினம்னு பேர், அதுக்கும் ஸ்ரீரங்கம் தான் பேர். அதே மாதிரி காவேரி எங்கெல்லாம் ரெண்டாக பிரியுதோ அங்கே. அதே மாதிரி கும்பகோணத்துலேயும் காவேரி ரெண்டாக பிரிஞ்சு காவேரி ஆறு, அரசலாறுன்னு ரெண்டாக போகிறது. அங்கேயும் ரங்கநாதர் சாரங்கபாணியாக பள்ளி கொண்டிருக்கிறார். இந்த பள்ளி கொண்டு பெருமாள்லாம் இங்கே முக்கியமான இடத்துல, அதே மாதிரி கபிஸ்தலத்தில் அதெல்லாம் ரொம்ப விசேஷமான காவேரிக்கு ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஏற்ற இடமாக இருக்கிறது. அதே இருந்தாலும் காவேரி, அதுவும் சக்கரப்படுத்துறேன்னு இருக்கிறோம், அங்கே ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப உத்தமம். அதாவது காவேரியினுடைய மகிமையை காவேரி புராணம் என்ற நூலில் கூறப்பட்டிருக்கிறது. அதில் இந்த சக்கரப்படுத்துறை இதெல்லாம் கூட கூறப்பட்டிருக்கிறது. அதாவது அந்நிய கஷேத்ரே கிருதம் பாபம் வாரணாசியாம் வினேஷத்தி. அதாவது வாரணாசியாம் கிருதம் பாபம் கும்பகோணே வினேஷத்தி. கும்பகோணே கிருதம் பாபம் கும்பகோணே வினேஷத்தி அப்படின்னு கும்பகோணத்துக்கு ஒரு பெருமையாக அந்த நதிக்கு பெருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த அதாவது வாரணாசியில் போய் ஸ்நானம் பண்ணுற எல்லா க்ஷேத்திரத்துலையும், அதாவது அந்நிய க்ஷேத்திரை மற்ற இடங்கள்லாம் போய் என்ன பண்ணுறாங்க, புண்ணிய க்ஷேத்திரமான அந்த வாரணாசியில் போய் அவங்களுடைய பாவத்தை கழிக்கிறார்கள் ஸ்நானம் பண்ணி. அங்கே பாவம் அந்த செய்த பாவங்கள்லாம் இங்கே கும்பகோணத்துக்கு பாவங்களை கழிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு விசேஷம் இருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் கும்பகோணத்தை செய்த பாவங்கள்லாம் கும்பகோணத்தில் ஸ்நானம் பண்ணாலே அது அழிந்துவிடும், நிவர்த்தியாகிவிடும் என்பது புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சிறப்பான செய்தி. அதாவது இது இன்னொரு ஒரு சின்ன நடந்த ஒரு விஷயம், அது கதையாக கூறப்பட்டிருக்கிறது. என்னன்னு அதாவது வேதாரண்யத்திலேருந்து ஒரு பிராமணர், அந்த பிராமணர் பேர் சூரிய பந்து அப்படின்னு பேர், சூரிய பந்து. அவர் என்ன பண்ணார்னா, அவருடைய அப்பா இறந்து விட்டார்.
அந்த அஸ்தியை எடுத்துக்கொண்டு எங்கே வாரணாசியில் போய் அந்த கங்கை நதியில் அங்கெல்லாம் கரைக்கணும் அப்படின்ட்டு அதை ஒரு பானையில் வச்சு அந்த அஸ்தியை எடுத்துன்னு போயிட்டே இருக்கிறார். நடந்து போய் எங்கே வேதாரண்யத்துலேருந்து கும்பகோணம் வழியாக வந்துட்டு இருக்கார். அப்போ இந்த கும்பகோணத்தில் வரைச்சு இந்த சக்கரப்படுத்துறேன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நதி ஓரத்தில் அந்த கரையில் வச்சு சந்தியாவந்தம் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க கூட ஒரு சீடன், அதாவது ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு பையன் மாதிரி ஒரு சின்ன பையனை கூட்டி வந்திருக்கார் சீடனை. அந்த சீடனை பார்த்துக்கோ இந்த பானையை அப்படின்னு சொல்லி வச்சுட்டு என்னன்னு சொல்ல அந்த பானையை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் வந்து சந்தியாவந்தனம் பண்ண போயிட்டார். அப்படி சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வரத்துக்குள்ளார இந்த இவன் என்ன பண்ண, அந்த சீடன் அதை மூட்டையை பிரித்து பார்க்குறான். அது ஏதோ சாப்பிட்றதுக்கு இருக்கோ ஏதோ திங்கிறதுக்கு இருக்குன்னு எனக்கு ஆசை. அதை திறந்து பார்த்தா அதில் என்ன இருக்குன்னா வெறும் தாமரை பூவாக இருக்குது. அவர் கொண்டு வந்தது என்ன, அஸ்தி. அது எங்கே போய் கரைக்கணும், வாரணாசியில் போய் அந்த நதியில் கலக்கணும் அப்படின்ட்டு கரைக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காரு. ஆனால் இங்கே இவன் திறந்து பார்க்குறான். திறந்து பார்க்கும்போது அது என்ன இருந்து அஸ்திக்கு பதிலாக தாமரை பூவாக இருக்குது. சரி என்னமோ தாமரை பூ இருக்குது என்னமோ சரி அப்படின்ட்டு திருப்பி அதை முடிச்சு போட்டு கட்டி அப்படியே வச்சுட்டான். ஆக 2 பேரும் வாரணாசி போயிட்டா. அப்புறம் நடந்து எப்படி ஒரு கொஞ்ச நாள் வாரணாசி போயிட்டான். அங்கே போய் அவர் திறந்து பார்க்கும்போது அங்கே என்ன இருந்தது, அப்படியே எலும்பாகவே இருந்தது. அதை ஒன்றா பார்த்தோன்னே அவன் பையன் அந்த ஆள் சீடன் சொல்லிட்டான், நான் இங்கே கும்பகோணத்தில் சக்கரப்படுத்துகிறேன் அந்த இடத்துல திறந்து பார்த்தேன் இல்லையா, அப்போ இதில் பூனாக இருந்தது, இப்போ என்ன எலும்பாக இருக்கே அப்படின்னு அந்த பிராமணர்கிட்ட சொன்னோடனே இது என்ன ஆச்சரியன்னு பார்த்து, அப்போது இந்த அஸ்தியை கரைக்க வேண்டியது நம்ம கும்பகோணத்தில் தான் அப்படிங்கிறதுனால திருப்பி வாரணாசியிலேருந்து கும்பகோணம் வந்து அந்த சக்கரப்படுத்துறையிலேயே என்ன பண்ணார், இந்த அஸ்தியை கரைச்சார். அப்படிங்கிறது முழுமையான புண்ணியம் கும்பகோணத்தில் கிடைச்சது. அதனால சொல்லுவா, விசேஷமாக சொல்லுவா, காசியை காட்டிலும் வீசம் அதிகம் அப்படின்னு சொல்லுவா. எதுக்கு, கும்பகோணத்துக்கு வந்து காசி நட்சத்திரத்தில் பண்ணக்கூடிய பாட்டு வீசம் அதிகம் அப்படின்னு சொல்லுவா. இந்த கும்பகோண கஷேத்திரத்தில் அது சக்கரப்படுத்தையில் இப்போ மாயவரத்தில் போய் கூட நம்ம ஸ்நானம் பண்ணலாம், புண்ணியம் உண்டு. இருந்தாலும் இந்த சக்கரப்படுத்துறேங்கிற கஷேத்திரத்தில் அந்த பர்டிகுலர் பண்ணும். அப்படி இல்லாட்டி பகவத் பாதாள் ஆதி சங்கராச்சாரியார் வந்து அந்த மடத்து தேருன்னு இருக்கு, அங்கே தான் சங்கர மடமும் இருக்கு. அந்த சங்கர மடம் பக்கத்தில் அங்கே ஒரு நதிக்கரை இருக்கு, அதாவது அந்த பழைய பாலம் சொல்லுவா. அந்த பழைய பாலத்து பக்கத்தில் அங்கே சங்கர மடத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் அந்த நதிக்கரையில் பகவத் பாதாள் அருள் செய்த ஒரு அழகான விநாயகர் கோயில் இருக்கு. அந்த காலத்தில் அவரே, அதாவது சங்கரரே வந்து ஆதிசங்கரே வந்து அதை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்ததாக ஒரு ஐதீகம். அதுக்கு அது வந்து பகவத் படுத்துறேன்னு பேரே வந்து அதுக்கு என்ன பகவத் படுத்துறேன். இங்கே பண்ணிட்டு தான் அங்கே போய் ஸ்நானம் பண்ணணும், சக்கரப்படுத்தல் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வேணும்னா அங்கேயும் போய் புண்ணியத்தை எடுத்துக்கலாம். அந்த பகவத் படுத்தலையும் ஸ்நானம் செய்ய வேண்டும். ஆக இவ்வளவு புண்ணியம் நிறைந்தது இந்த துலா ஸ்நானம். ஆக இந்த மாதிரி ஸ்நானம் பண்ணிட்ட நம்ம பாவங்கள்லாம் கழியுது. அதோட மட்டும் இல்லாமல் இந்த நேரம் தான் தண்ணி வந்து ரொம்ப நல்லா இருக்கும், சேஃபாக நல்லா அழகாக. அந்த தண்ணியுடைய ஒரு இது வந்து அந்த கிறிஸ்டல் சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஸ்பட்டிகம், அந்த மாதிரி அவர் கிளீனாக இருக்கும். அந்த தண்ணியில் நம்ம ஜலத்தில் குளிச்சோன்னா அவ்வளவு நல்லது அப்படிங்கிறது புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே என்ன பண்ணோம், இந்த ஆஸ்வீஜ மாதம் பௌர்ணமியிலிருந்து கார்த்திகை மாதம் பௌர்ணமி வரைக்கும் தினம்தோறுமே காலையில் சென்று காவேரியிலையோ இல்லை மற்ற நதியிலையோ குளத்தையோ எங்கேயாவது ஸ்நானம் பண்ணிட்டு வர்றது உத்தமம். காவேரி இல்லை நதிகள் எதுவும் இல்லை வீட்டு பக்கத்தில் அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் தான் இருக்கணும்னா பாத்ரூம் தான் இருக்குன்னா பாத்ரூம், கிணத்தங்கரை கூட எங்கேயோ கிணத்தங்கரை எங்கே இருக்குது, பாத்ரூமில் தான் குளிக்கணும்னா பாத்ரூம் என்ன பண்ணோம், எங்கேயே வர வச்சு தினமுமே குளிக்கணும். தீபாவளிக்கு எல்லாருமே நம்ம வந்து வெந்நீரில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறனால அதுவும் கங்கையில் குளித்ததுக்கு ஒரு ஈக்குவலாக அதுக்கு சமமாக அது கருதப்படுகிறது. அதனால தான் இந்த பர்டிகுலர் துலா மாதத்தில் இந்த மாதிரி நம்ம துலா மாதம்னா துலாண்ட சமமாக இருக்கிறது. துலாண்ட தெரியல தராசு. அதோட மட்டும் இல்லாமல் இந்த நதியெல்லாம் பிரிஞ்சு போகிறது பார்த்தீங்களா, அதில் அந்த ஏரியல் வியூ மேலேருந்து ஈகல் வியூன்னு சொல்லியா, அந்த மாதிரி பார்த்தோம்னா அந்த நதி பிரிஞ்சு போகும்போது வேணால் அப்படி போகும்போது அந்த தராசுடைய அந்த இது இப்படி வந்து அதுக்கப்புறம் 2ஆக இப்படி போகும் இல்லையா, கீழே அப்படி போகும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தெரியும் 3ஆம் நாளாக பிரியுது. இப்போ திருவையாறில் வந்து 5 நதி ஓடுது, அதனால் அதுக்கு பேரை வந்து திருவையாறுன்னு பேர். 5 ஆறு ஓடுவதனால் அந்த ஊருக்கு பேர் என்ன, திருவையாறு. ஒவ்வொரு காட்டாறு, காவேரி ஆறு, காட்டாறு, கொள்ளிடத்தாறு, அந்த மாதிரி அரசலாறு, அந்த மாதிரி பாலாறு, அந்த மாதிரி இருக்கு 5 ஆறு. அந்த 5 ஆறு அதுக்கு திருவையாறு இருக்கு, திருவையாறுன்னு பேர் வந்தது அதுக்காக. ஆக இந்த மாதிரி புண்ணிய கஷேத்திரத்தில் போய் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த காவேரி ஸ்நானம் சக்கரப்படத்தில், அதாவது 30 நாள் இருக்கு. அந்த பௌர்ணமிலேருந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும்னா 30 நாள் இருக்கு. ஆஸ்வீஜ மாச பௌர்ணமிலேருந்து கார்த்திகை மாச பௌர்ணமி வரைக்கும் 30 நாளுக்கே ஒரு நாள் போய் கூட என்ன பண்ணலாம், திருச்சியிலையோ இல்லை கும்பகோணத்துலையோ இல்லை மாயவரத்துலையோ போய் நமக்கு எது பக்கமாக இருக்கிறதோ அங்கே போய் ஸ்நானம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப உத்தமம். அதனால நாம் வந்து என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு நாள் போயிட்டோ இல்லை 2 நாள் போயிட்டோ போய் ஸ்நானம் பண்ணிட்டு அங்கே இருந்துட்டு ரங்கநாதனையும் தரிசிட்டு வருது ரொம்ப சிறப்பு.
ஆக இந்த வர 18ஆம் தேதி தான் வந்து சூரிய பகவான் என்ன பண்றார், துலா ராசிக்கு வரார். அப்போ துலா ராசி வரும்போது அவருக்கு என்ன ஆயிடுது, அந்த நீச்சம் அடைகிறார். நீச்சம் அடைகிறதுனா என்ன, அந்த பவர் குறையுதுன்னு. அந்த நிகழ்வும் இந்த நேரத்தில் இந்த கும்பகோணத்தில் நடந்தது. அதுக்கு ஒரு சான்று இருக்கிறது. இப்போ பாருங்க, அந்த கும்பகோணத்துக்கு வந்து ஒரு சிறப்பு பெயர் உண்டு. பொதுவாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ராமக்ஷேத்திரம் சொல்லுவோம். இந்தியா முழுக்க வந்து ராமக்ஷேத்திரம் சொல்லுவோம் சந்தியாவந்தனம் பண்ணும்போது, அந்த சங்கல்பம் பண்ணும்போதெல்லாம் இல்லையா. இப்போ வந்து இந்த கும்பகோணத்தில் இருக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணலாம், அதாவது பாஸ்கர கஷேத்திரே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் தெரியுமா, அந்த சூரிய பகவான் வந்து, அதாவது பிரம்மன் ஒரு ட்ரிப்பு வந்து அந்த சக்கரப்படுத்தினேங்கிற நீரில் நீராடி அப்போ என்ன பண்ணான், சுதர்சன சக்கரத்தை எடுத்துன்னு வந்தார். தன்னுடைய கையில் சுதர்சன சக்கரம் கிடைச்சதுன்ட்டு அப்படியே வந்துட்டு இருக்க வச்சு, அப்போ அந்த சுதர்சன சக்கரத்தை பார்த்துட்டு அந்த இவர் என்ன பண்ணார், சூரிய பகவான், நம்மை விட பிரகாசமான இவ்வளவு ஒளி பெற்ற ஆளா அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவு ஒளிமயமா இருக்காரு, இவ்வளவு பிரகாசமா இருக்காரு, ஜுவாலாயா இருக்கு அப்படின்னுட்டு சூரியனுக்கு என்ன ஆயிட்டுனா ரொம்ப கர்வம். நம்ம தான் சொல்லணும், நம்ம விட யாரோ ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு கர்வம், எப்படியாவது குறைக்கணும்ட்டு வந்திருக்காரு. அப்போ வந்து என்னாச்சுன்னா, இந்த சக்கரபாணி சுவாமி பார்த்தார். அவர் பேர் சக்கரபாணி சுவாமி. இந்த சக்கரத்தில் வந்து சக்கரம் சுதர்சனம், சுதர்சன சக்கரம் சொல்லியா, அந்த சக்கரம் அந்த 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 ஒளி கட்டு அந்த ஒளிச்செல்லாம் பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப இதாகிட்டு. அப்போ நம்ம விட ஒரு ஒளிமயமான ஒரு இது இருக்கான்னு பார்த்த உடனே அப்போதான் பெருமாள் பார்த்தார், நீ இவ்வளவு கர்வம் இருக்கேன்ட்டு அந்த சூரிய பகவானுடைய அந்த ஒளியினுடைய பிரகாசத்தை குறைத்து, அதனால கம்ப்ளீட்டா ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டார். அதனால துளாராசிக்கு இங்க ஒரு விசேஷம். அதனால தான் அஸ்தமனம் ஆயிருந்தாலும் இங்க என்னன்னா நீச்சம் ஆயிடுது. நீச்சமானா என்ன, அவருடைய பவர் குறை, சூரியனுக்கு வந்து கொஞ்சம் பவர் குறைந்து விடும். இதெல்லாம் சிம்மராசிக்காரருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை தான் இந்த ஒரு மாசம் பொதுவாகவே. ஆக இந்த நேரத்தில் இது ஒரு நிகழ்ச்சி. அப்புறம் அந்த சூரிய பகவான் என்ன பண்ணார், இந்த மாதிரி பகவான்கிட்ட போய் எல்லாரும் வேண்டுகின்றார். யாரு, இந்த ரங்கநாதத்தை போய் இந்த மாதிரி சூரிய ஒளி போயிடுத்து, இந்த பிரகாசம் போயிடுத்து, சூரியனுடைய பிரகாசம் போயிடுத்து, நாங்களாம் என்ன பண்ணுறது, ஒரே இருட்டா இருக்கு அப்படின்னு தேவர்கள்லாம் மனிதர்கள்லாம் போய் சொன்ன உடனே பகவான் திருப்பி வந்து அந்த சூரியன் மன்னிப்பு கேட்ட உடனே சூரியனை அழிச்சு திருப்பி அவருக்கு பிரகாசத்தை கொடுத்து திருப்பி இந்த மாதிரி அந்த நடந்த சேத்திரம் இதுதான். அதனால சூரிய பகவான் என்ன பண்ணார்னா, உடனே அந்த இடத்துல வந்து சக்கரத்தாழ்வாரை நிறுவி அந்த இடத்துல சக்கரபாணி சுவாமின்னு அந்த கோவில் இன்னைக்கும் வந்து அந்த சக்கரபாணி கோவில் அங்கே இருக்கு. சக்கரபாணி, சில பேர் சக்கரபாணின்னு பேர் வச்சிருப்பாங்கல்ல கும்பகோணத்தில். ஆனால் கடைசியில் சக்கரபாணி சக்கரை ஆக்கிடுவா, சக்கரத்து சக்கரை ஆக்கிடுவா. ஆக அது கிடையாது, சக்கரபாணின்னா சாரங்கபாணிங்கிற மாதிரி சக்கரபாணி, அதாவது சக்கரத்தில், அதாவது சக்கரத்தாழ்வாராக இருக்க அர்த்தம். அந்த சக்கரத்தாழ்வார் பார்த்தீங்கன்னா அந்த பட்டாட்சியர் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவான். சத்கோண சக்கரத்தில் அவதாரம், திருநேத்திரம், அங்கே சக்கரபாணிக்கு 3 கண்ணுகள் உண்டு. ஆக எப்படி சிவபெருமான் வந்து அந்த அந்த இவர் கேட்பார் இல்லையா, யாரு, அந்த நக்கீரர், குற்றம் செய்யணும் தப்பேன்னு உடனே சிவபெருமான் வந்து நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்தாலும் தப்பு தான் நெற்றிக்கண்ணை எப்படி அதே மாதிரி இங்கே சக்கரபாணி சுவாமி வந்து சூரிய பகவான் நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்து மிக பிரகாசமாக வலிச்ச உடனே அப்புறம் அந்த சூரிய பகவான் வைக்குதான் அந்த இடத்துல சக்கரபாணி சுவாமி சூரிய பகவானே வந்து அந்த இடத்துல சக்கரத்தாழ்வாரை பிரதிஷ்டை செய்ததுனால இந்த சக்கரத்தாழ்வார் வந்து ஜுவாலாகேசம் சட்கோண சக்கரத்தில் அவதாரம் சக்கரபாணி நாமதேயம் சுதர்சன வெளித்தார் விஜய் வெளித்தார் சமேத ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி அப்படின்னு சொல்லி மங்களாரத்தை எடுத்து தீபாரனை காட்டுவார். அந்த திரிநேத்திரம் சக்கரபாணி சுவாமிக்கு அங்கே மட்டும் என்ன பண்ணுவான்னா, சக்கரபாணி சுவாமிக்கு செம்பருத்தி பூவில் கூட அர்ச்சனைலாம் பண்ணுவான். நல்ல இது. ஆக எதுக்கு நான் இது இவ்வளவு சொல்றேன்னா, இந்த துலாசானம்ங்கிறது மாயவரத்திலையும் பண்ணலாம், திருச்சியிலையும் பண்ணலாம், எங்கெல்லாம் காவேரி வருது அங்கெல்லாம் பண்ணலாம். இருந்தாலும் இந்த கும்பகோணத்தில் காயவரி பாய்கின்ற அதுவும் அந்த பர்டிகுலர் இடம் இருக்கு இல்லையா, சக்கரப்படுத்துறை, அந்த இடத்துல தான் காசியை காட்டில் வீசம் அதிகம். கும்பகோணம் என்ன கூட அந்த சக்கரப்படுத்துல ஸ்நானம் பண்ணுறா ரொம்ப உத்தமம். ஆக முடிஞ்சா போயிட்டு வாங்க எல்லாரும். ஆக இந்த ஐப்பசி மாசங்கிறது ஸ்நானம் பண்ணுறதுக்கு உகந்த ஒரு மாதம். ஏன்னா ஈக்குவலாக இருக்கும் இந்த கால நேரம் எல்லாமே. பார்த்தீங்கன்னா அந்த தராசு எப்படி வந்து ஆடாமல் இந்த அசையாமல் வச்சுருந்தா எப்படி ஈக்குவலாக இருக்கும். அந்த முக்கியமாக பார்க்கணும்னா இந்த தராசு இல்லாத இடமே கிடையாது. ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா அப்படி ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கும். அந்த கண்ணாடி இதில் பேழையில் வச்சுருப்பா. அதே மாதிரி ஃபிசிக்ஸ் லேபில் வந்து வச்சுருப்பா. அந்த மாதிரி இந்த தராசு எல்லா இடத்துலையும் இருக்கு இல்லையா, ஆடாமல் அசையாமல் அப்படியே நேர சமமாக இருக்கும். இது வந்து சமகாலமாக இருக்கும் இந்த நாள்லாம். அப்படிங்கும்போது அந்த தண்ணி அது மாதிரி அழகாக அப்படியே ஓடிட்டே இருக்கும். அந்த சத்தம் இல்லாமல் அந்த காலை நேரத்தில் அப்படியே தெளிவாக இருக்கும் தண்ணி. ஆகினால்தான் வந்து அந்த காலை பொழுதில் அந்த ஐப்பசிய மாதத்தில் துலாஸ்நானம் செய்து புண்ணியத்தை அடைய வேண்டும் என்பதாக ஐதீகம். ஏன்னா சூரிய பகவானுக்கு வந்து அந்த ஐப்பசி மாதம் முடிஞ்ச பிறகுதான் அந்த விமோச்சனம் கொடுத்தார் பெருமாள்.
அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சில பேர் வந்து அந்த பக்கத்தில் நதிக்கரையில் பக்கத்தில் வீடு இருக்கிறவா, அங்கே பக்கத்தில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கவா என்ன பண்ணால் தினமுமே போய் காத்தால போய் ஸ்நானம் பண்ணிட்டு காவேரியில் ஸ்நானம் பண்ணிட்டு வர்றது வழக்கம். திருச்சி ஆகட்டும், இல்லை மயிலாடுதுறை ஆகட்டும், இல்லை வேற எங்கேயாவது ஆகட்டும். அதுமாரி இருக்கு. இந்த மாதிரி குளிச்சு நாங்கள் ஸ்நானம் பண்ணிட்டு வரைஞ்சிட்டு இருக்கிறச்சு ஒரே ஒரு முடவனுக்கு ஒரு ஆசை வந்தது. அதாவது ஐப்பசி மாதம் கடைசி, கார்த்திகை மாதம் கடைசி, பௌர்ணமி முடிஞ்சு அது வரைக்கும் உண்டு. அது உடனே எல்லாரும் அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணால் பிரயோஜனம் கிடையாது. ஐப்பசி மாதம் அந்த கார்த்திகை மாதம் பௌர்ணமி சொன்னோம் இல்லையா, அது வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு அந்த துலா ஸ்நானத்துக்கு. அதுக்கப்புறம் போய் ஸ்நானம் பண்ணால் அதுக்கு அவ்வளோ மதிப்பு கிடையாது, அது புண்ணியம் கிடையாது. அதுக்காக என்ன பண்ண முடவன் ஒருத்தம் என்ன பண்ணான்னா, அதாவது அது கடைசியில் பண்ணுறது அது கடை முழுக்குன்னு பேர். கடைசி ஒரு நாள் இருக்கு இல்லையா, அந்த கார்த்திகை மாத பௌர்ணமி அன்று அன்னைக்கு பண்ணோம். அன்னைக்கு பண்ணிட்டா அதான் வந்து கடை முழுக்குன்னு பேர். ஆனால் ஒரே ஒரு முடவனை விட்டு எப்படியாவது போய் அந்த காவிரியில் குளித்து புண்ணியத்தை தேடணும், அந்த மோட்சம் அடையணும் அப்படின்ட்டு முடவன்னா நடக்க முடியாத ஒரு நொண்டியான ஒருத்தன் வந்து நடந்து போயிட்டே இருக்கான். அதான் என்ன கடமுழுக்கும் ஆயிடுது என்ன, அதாவது இந்த பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி முடிஞ்சு போயிடுது. மறுநாள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியாக அதுக்கப்புறம் மறுநாள் தான் அங்கே போய் ரீச் ஆகிருக்கான். கடை முழுக்க ஆன பிறகு கடைசியாக முழுக்கு போடுறோம் இல்லையா, அந்த ஆன பிறகு இது கடைசி தேதிக்கு பிறகு போய் நினைச்சான். அப்போ என்னாச்சான், அவன் முடவன் அப்படி ஸ்நானம் பண்ணிட்டான்ட்டு அவருக்கும் முடவனுக்கும் மோட்சம் கொடுத்தாருக்க. அதனால யாரெல்லாம் போக முடியலையோ அது கடைசி நாளுக்கு அடுத்த நாள் அன்றைக்கி வந்து முடவன் முழுக்குன்னு சொல்லுவாள். முடவன் வந்து முழுக்கு போட்டதுனால, அதாவது ஸ்நானம் பண்ணதுனால அதுக்கு பேர் முடவன் முழுக்கும் பேர். அவனுக்கு அப்புறம் மோட்சம் கிடைச்சிது அப்படின்னு இது ஒரு கும்பகோணத்தில் செவி வழியாக வந்து ஒரு இது. இன்றைக்கும் முடவன் முழுக்கு என்று, அதாவது அந்த ஐப்பசி துலாஸ்தானம் முடிஞ்ச பிறகு வர நாளுக்கு முடவன் முழுக்கு என்று பெயர் உண்டு. ஆகவே நாமெல்லாம் அந்த காவேரி ஸ்நான பெண்ணை அந்த ஐப்பசி மாதத்தினுடைய முழு பயனையும் அடைய வேண்டும் என்று நம்ம எல்லாரும் அடைவோமாக என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.